ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதில் அடுத்த டாபிக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அயற்சொல் நம்ம பார்த்துருந்தோம். அயற்சொல்லிருந்து தமிழ் சொல் ஃபைன் பண்ணுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் வீடியோவில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ ஒன்று போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு. 11th 12th இருக்கிறது ஜஸ்ட்டு பார்த்தா போதும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி இருக்கிற டாப்பிக்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நொடியில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேர் சொல்லு, அதுக்கப்புறமா அதிலே பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்று, வினையாளன் பெயர் அறிதல், அயற்சொல்லிருந்து தமிழ்ச்சொல். அயற்சொல் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட அயற்சொல் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம எதிர்ச்சொல் பார்க்கலாம். தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓல்டு புக் போகலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, இப்போது போயிட்டுருக்கு. தமிழுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. தமிழ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே முடிஞ்சுது. தமிழுக்கு வெற்றியின் பாதைன்னு ஒன்று போட்டிருந்தோம். தென் ஜிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு டவுட் வருது. நீங்கள் அந்த டவுட் வராமல் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க்கும் தென் ஷெடியூல் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அமௌண்ட் மட்டும் சொல்லிடுறேன், 459. இது பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட்டு 3000 கொஷின்ஸ் இருக்குது. அப் டு எக்ஸாம் வரைக்குமே கொண்டு போவோம். இதுக்கு வீடியோ கிளாஸு, என்னோடய ஷார்ட் நோட்ஸு, ஒன்லைனர், தென் புக் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட்டு வைக்கிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஷின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த 120 days ஸ்டடி பிளான் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ஈகராக கேட்டுருந்தீங்க, நிறைய பேரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுக்கு இன்றைக்கி பேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கம்மிங் சண்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது. 2ஆம் தேதி 3வது மாதம் இந்த சண்டே நமக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நாங்கள் பேட்ச் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஜிஎஸ்க்கு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 6th இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் பார்க்கலாம். 6th, 7th, 8th, 9th, 10th சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நியூ புக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக் வரலாம். ஓகேங்களா? நன்மைக்கு எதிர்ச்சொல் தீமை. நன்மைக்கு எதிர்ச்சொல் தீமை. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க. தென் கண்ணால் வீடியோவை பார்த்து அந்த சொல்லுக்கு ஆப்போசிட்டாக என்ன வருதுன்னு கண்ணாலேயும் அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் நமக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது கண்ணும் மைண்டும் ஒருநிலைப்படுத்தணும். நீங்கள் பார்வை பார்க்குறது, நம்ம படிக்கிறத தான் பார்க்கணும். சிந்தனை வேறு எங்கேயும் ஓடக்கூடாது. ஒரு சிலர்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டீச்சரே கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்வை மட்டும் டீச்சரை பார்த்துட்ருக்கோம், சிந்தனை எங்கேயோ ஓடிட்டுருக்கோம். அதுமாரி பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கான்சன்ட்ரேஷனோட கவனிங்க. கண்டிப்பாக இந்த வேர்ட்லாம் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். ஓகேங்களா? இன்சொல், அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் கடுஞ்சொல், அப்படி இல்லைன்னா வன்சொல். நன்மைனா தீமை, இன்சொல்னா கடுஞ்சொல் அல்லது வன்சொல். வெப்பம், அதுக்கு ஆப்போசிட் தட்பம், அப்படி இல்லைன்னா குளிர்ந்த. நஞ்சு, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அமுதம், அப்படி இல்லைன்னா மருந்து. அமுதம், அப்படி இல்லைன்னா மருந்து. மொத்தமாக எத்தனை ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நியூ புக்கில் ஒரு 200+ இருக்கும். ஓல்டு புக்கில் ஒரு 150+ இருக்குது. எல்லாமே சிங்கிள் வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள். இனிய, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இன்னா. இனிய, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இன்னா. வெண்மை, கருமை. வெண்மைக்கு ஆப்போசிட் வேர்ட் கருமை. மேதைக்கு ஆப்போசிட் வேர்ட் பேதை. மேதைக்கு ஆப்போசிட் வேர்ட் பேதை. அரியது, அதுக்கு எதிர்ச்சொல் எளியது. அரியதுக்கு எதிர்ச்சொல் எளியது. வெற்றி, அதுக்கு எதிர்ச்சொல் தோல்வி. குடியரசு, முடியரசு. குடியரசு, முடியரசு. குடியரசுனா மக்களாட்சி, முடியரசுனா மன்னராட்சி.
தென் வந்து இந்த தமிழ் மெட்டீரியல்லாம் வந்து கேட்குறீங்கப்பா வாட்ஸ்அப் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து நான் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. இந்த சண்டே வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அமௌண்ட்டு தென் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது கூட வந்து இந்த ஆப்போசிட் வேர்டு எல்லாமே அந்த பிடிஎஃப்பில் இன்க்ளூட் ஆகி தான் வரும் ஓகேங்களா. அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நியூ அண்ட் ஓல்டு எல்லாமே கலந்து தான் ஓகேங்களா. பிடிஎஃப் வந்து தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அழகு 1லிருந்து அழகு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாமே வந்து நம்ம தொகுத்து நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா. அது வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் வீடியோ கொடுக்க இந்த பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க அது ஒன்று ஒன்றா தொகுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு கிட்டத்தட்ட 6 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அழகு 7 மட்டும்தான் இருக்குது. அது வந்து இன்னும் 2 or 3 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சண்டே சொல்லிடுறேன் ஓகேங்களா. அடுத்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மகிழ்ச்சி, வருத்தம், இணைந்து, தனிந்து, இணைந்துக்கு தனிந்து, வறுமை எதிர்ச்சொல் வலிமை வளமை, வறுமைனா எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, வளமைனா செழிப்பாக இருக்கிறது, புதுமை அதுக்கு எதிர்ச்சொல் பழமை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பெருமை சிறுமை, பெருமைக்கு எதிர்ச்சொல் சிறுமை, மகிழ்ச்சி துக்கம், மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் துக்கம், குழிக்கு எதிர்ச்சொல் மேடு, குழிக்கு எதிர்ச்சொல் மேடு, வீரம் அதற்கு எதிர்ச்சொல் கோழை, வீரம் கோழை, புகழ் அதற்கு எதிர்ச்சொல் இகழ், புகழுக்கு எதிர்ச்சொல் இகழ், இறுதி அதற்கு எதிர்ச்சொல் தொடக்கம், இறுதிக்கு எதிர்ச்சொல் தொடக்கம், எதிர்த்தார் அதற்கு எதிர்ச்சொல் வரவேற்றார், நட்பு எதிர்ச்சொல் பகை, இழந்தமை பெற்றமை, இழந்தமைக்கு எதிர்ச்சொல் பெற்றமை, தன்மைக்கு ஆப்போசிட் வேர்ட் வெம்மை, தன்மை வெம்மை, துன்பத்திற்கு இன்பம், துன்பத்திற்கு ஆப்போசிட் வேர்ட் இன்பம், இன்னா இதற்கு ஆப்போசிட் வேர்ட் இனிய, மறப்பது நினைப்பது, மறப்பது நினைப்பது, உரிமை ஆப்போசிட் அடிமை, மலர்தல் குவிதல், மலர்தல்னா பூ வந்து விரியறது ஓகேங்களா. குவிதல்னா அது வாடின நிலை ஓகேங்களா. பூ வந்து வாடின நிலை, விழைந்தார் வெறுத்தார், விழைந்தார் வெறுத்தார், நன்மை ஆப்போசிட் தீமை, தொன்மை ஆப்போசிட் புதுமை, தோன்ற அதற்கு எதிர்ச்சொல் மறைய, தோன்ற எதிர்ச்சொல் மறைய, வளர்ச்சி எதிர்ச்சொல் தேக்கம், பெருகி அதன் எதிர்ச்சொல் அருகி சுருங்கி, அருகி சுருங்கி, இழிவு அதற்கு எதிர்ச்சொல் உயர்வு, இழிவு அதற்கு எதிர்ச்சொல் உயர்வு, பாவம் அதற்கு எதிர்ச்சொல் புண்ணியம், பாவம் அதற்கு எதிர்ச்சொல் புண்ணியம், மன்னிப்பு அதற்கு எதிர்ச்சொல் ஒறுப்பு, அகலல் அப்படின்னா கிட்டுதல், அகலல் அப்படின்னா கிட்டுதல், அங்கு அப்படிக்கு ஆப்போசிட் வேர்ட் இங்கு, அசல் ஆப்போசிட் நங்கு, அசலுக்கு ஆப்போசிட் நங்கு. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடி அதுக்கு ஆப்போசிட் முடி, அடைப்பு திறப்பு, அண்மை சேய்மை, அமைதி குழப்பம், அரல் மரல் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அரல் மரல், ஈதல் ஏற்றல், ஈரம் வறட்சி, ஈவரா ஈயார், ஈவரா ஈயார் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணுங்கள். உட்பகை புறப்பகை, உட்பகை புறப்பகை, உண்மை ஆப்போசிட் இன்மை பொய், இன்மை பொய், உத்தமனுக்கு ஆப்போசிட் அதமன் இது நோட் பண்ணுங்கள். உத்தமனுக்கு ஆப்போசிட் அதமன், அவ்விடம் அப்படின்னா இவ்விடம், அவ்விடத்திற்கு ஆப்போசிட் இவ்விடம், உவத்தல் அப்படின்னா காய்த்தல், உள்ளது இப்போது இல்லது, உள்ளதுக்கு ஆப்போசிட் இல்லது, உறவு ஆப்போசிட் அயல், உறவு அதன் எதிர்ச்சொல் அயல், ஊடல் எதிர்ச்சொல் கூடல், ஊடல் கூடல், அறம் எதிர்ச்சொல் மரம், ஆக்கம் எதிர்ச்சொல் கேடு, ஆங்கு ஈங்கு, ஆசை நிராசை, உறவுனா அயல், ஊடல்னா கூடல், அறம்னா மரம், ஆக்கம்னா கேடு, ஆங்குனா ஈங்கு, ஆசைனா நிராசை. அடுத்து ஆதிக்கு அந்தம், ஆதிக்கு ஆப்போசிட் அந்தம், எரிதலுக்கு அணைதல், ஏற்றம் தாழ்வு, ஏறு இறங்கு, ஒருமை பன்மை, ஆண்டாள் அடிமை, ஆதிக்கு ஆப்போசிட் அந்தம், எரிதலுக்கு அணைதல், ஏற்றம்க்கு தாழ்வு, ஏருக்கு இறங்கு, ஒருமைக்கு பன்மை, ஆண்டாளுக்கு அடிமை. ஆண்டு ஈண்டு, ஆண்டு ஈண்டு, இசை வசை, இணங்கு பிணங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணுங்கள். ஒருமை பன்மை, ஓரிக தளர்க இதுவும் நோட் பண்ணுங்கள். ஓரிக தளர்க,
ஒளி இருள், ஒளி இருள். அதாவது எப்பயுமே நம்ம கேள்விப்படுற வார்த்தைகளை மீறி வேறு எதனா வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓங்குதல் ஒடுங்குதல், ஓங்குதல்னா வளர்தல், ஒடுங்குதல்னா கம்மியாகிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. கஞ்சம் தாராளம், கஞ்சம் தாராளம். இம்மை மறுமை, இம்மை மறுமை. இன்னர் இனியார், இன்னர் இனியார். இனியது இன்னாதது, இனியது இன்னாதது. கலக்கம் தெளிவு, கற்றல் கல்லாமை. கனவு நனவு, காக்க விடுக. இன்னருக்கு இனியார், இனியதுக்கு இன்னாதது. கலக்கம்னா தெளிவு, கற்றல்னா கல்லாமை, கனவுனா நனவு, காக்கனா விடுக. அடுத்து காப்பாற்று அப்போசிட் கைவிடு. காரணத்துக்கு எதிர்ச்சொல் அகாரணம். இதுக்கு பாருங்க ஆ மட்டும் முன்னாடி போட்டால் போதும். காலம்க்கு அகாலம். குணம் குற்றம், குறைவு நிறைவு, கூடல் பிரிதல். காப்பாற்றுக்கு எதிர்ச்சொல் கைவிடு, காரணத்துக்கு எதிர்ச்சொல் அகாரணம், காலத்துக்கு அகாலம், குணம்க்கு குற்றம், குறைவுக்கு நிறைவு, கூடலுக்கு பிரிதல். தூரம் சமீபம், தூரத்திற்கு எதிர்ச்சொல் சமீபம். தெளிவுக்கு எதிர்ச்சொல் மயக்கம். தூரத்துக்கு எதிர்ச்சொல் சமீபம், தெளிவுக்கு எதிர்ச்சொல் மயக்கம். தொகைக்கு எதிர்ச்சொல் விரி, தொகைக்கு எதிர்ச்சொல் விரி. நல்வழிக்கு எதிர்ச்சொல் அல்வழி, நல்வழிக்கு எதிர்ச்சொல் அல்வழி. நற்குணத்திற்கு எதிர்ச்சொல் தீகுணம், நற்குணத்திற்கு எதிர்ச்சொல் தீகுணம். நேசத்துக்கு எதிர்ச்சொல் பகை, பருத்தலுக்கு எதிர்ச்சொல் சிறுத்தல். கொடுக்கு எதிர்ச்சொல் வாங்கு, கொடுமைக்கு எதிர்ச்சொல் செம்மை. கொல்க்கு எதிர்ச்சொல் கொடு, கொல்க்கு எதிர்ச்சொல் கொடு. சஞ்சலம் எதிர்ச்சொல் துணிவு, சஞ்சலம் எதிர்ச்சொல் துணிவு. சத்தம்க்கு அமைதி, சந்து நிசந்து. பள்ளம் மேடு, பாட்டாளி முதலாளி, தக்கர் தகவிலார். சஞ்சலம்க்கு எதிர்ச்சொல் துணிவு, சத்தம்க்கு எதிர்ச்சொல் அமைதி, சந்துக்கு எதிர்ச்சொல் நிசந்து, பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு, பாட்டாளிக்கு எதிர்ச்சொல் முதலாளி, தக்கருக்கு எதிர்ச்சொல் தகவிலார். பெருமைக்கு எதிர்ச்சொல் சிறுமை, பேதம்க்கு அபேதம், பொய்க்கு மெய், சுபம்க்கு அசுபம், மங்களத்துக்கு அமங்கலம், அமங்கலம், போற்றுக்கு தூற்று. பெருமைக்கு எதிர்ச்சொல் சிறுமை, பேதம்க்கு அபேதம், பொய்க்கு மெய், சுபம்க்கு அசுபம், மங்களத்துக்கு அமங்கலம், போற்றுக்கு தூற்று. அடுத்து மங்களி அமங்கலி ஆப்போசிட் வேர்டு. அடுத்து சூரருக்கு எதிர்ச்சொல் அசுரர், சூரர் அசுரர். ஸ்வர்கம்க்கு எதிர்ச்சொல் நரகம், ஸ்வர்கம் நரகம். செங்கோலுக்கு எதிர்ச்சொல் கொடுங்கோல், சேர்குக்கு எதிர்ச்சொல் பிரிக, தக்கக்கு எதிர்ச்சொல் தகாதன, தக்காருக்கு எதிர்ச்சொல் தகவிலார். செங்கோல் கொடுங்கோல், சேர்க பிரிக, தக்க தகாதன, தக்கார் தகவிலார். தட்பம் வெட்பம், தண்ணீர் வெந்நீர், தமர்க்கு பிறர், தழுவுக்கு தள்ளு, மடமைக்கு புலமை, மடித்தலுக்கு விரித்தல், மங்குதலுக்கு ஒளிர்தல். தட்பத்துக்கு எதிர்ச்சொல் வெப்பம், தண்ணீருக்கு எதிர்ச்சொல் வெந்நீர், தமருக்கு எதிர்ச்சொல் பிறர், தழுவுக்கு எதிர்ச்சொல் தள்ளு, மடமைக்கு எதிர்ச்சொல் புலமை, மடிதலுக்கு எதிர்ச்சொல் விரிதல், மங்குதலுக்கு எதிர்ச்சொல் ஒளிர்தல். மருளுக்கு எதிர்ச்சொல் தெருள், மலர்ச்சிக்கு எதிர்ச்சொல் சுளிப்பு, மலர்தலுக்கு மலர்தலுக்கு எதிர்ச்சொல் கூம்புதல், மறைதல் வெளிப்படல், முனிவு கனிவு, மென்மை வன்மை. மருளுக்கு எதிர்ச்சொல் தெருள், மலர்ச்சிக்கு எதிர்ச்சொல் சுளிப்பு, மலர்தலுக்கு எதிர்ச்சொல் கூம்புதல், மறைதலுக்கு எதிர்ச்சொல் வெளிப்படல், முனிவுக்கு எதிர்ச்சொல் கனிவு, மென்மைக்கு எதிர்ச்சொல் வன்மை. என்ன இன்னுன்னு பார்த்துக்கோங்க. பெரிய இன். மென்மைக்கு ஆப்போசிட் வன்மைனா, மென்மைனா சாஃப்ட், வன்மைனா கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறது. அடுத்து வளர்தலுக்கு எதிர்ச்சொல் தேய்தல், மென்மைக்கு எதிர்ச்சொல் கீழ்மை, வளைதலுக்கு எதிர்ச்சொல் நிமிர்தல், வாழ்கக்கு வீழ்க, விருப்புக்கு வெறுப்பு, பண்பிலானுக்கு பண்புடையான். வளர்தலுக்கு ஆப்போசிட் தேய்தல், மென்மைக்கு எதிர்ச்சொல் கீழ்மை, வளைதலுக்கு எதிர்ச்சொல் நிமிர்தல், வாழ்கக்கு வீழ்க, விருப்புக்கு வெறுப்பு, பண்பிலானுக்கு பண்புடையான். ஓய்வுக்கு எதிர்ச்சொல் உழைப்பு, பகைவருக்கு எதிர்ச்சொல் நண்பர், நோதலுக்கு எதிர்ச்சொல் தனிதல், அன்புடையாருக்கு எதிர்ச்சொல் அன்பிலார், அருளாருக்கு எதிர்ச்சொல் அருளிலார், இருமைக்கு எதிர்ச்சொல் இன்பம். ஓய்வுக்கு உழைப்பு, பகைவருக்கு நண்பர், நோதலுக்கு தனிதல், அன்புடையாருக்கு அன்பிலார், அருளாருக்கு அருளிலார், இருமைக்கு இன்பம். இருமைனா துன்பம். அடுத்து ஓங்கும்க்கு எதிர்ச்சொல் தாழும்,
மூதேவிக்கு எதிர்ச்சொல் சீதேவி, அகடுவுக்கு எதிர்ச்சொல் மகடு, வந்தானுக்கு எதிர்ச்சொல் வந்திலன், நிறைக்கு எதிர்ச்சொல் குறை, வைதலுக்கு எதிர்ச்சொல் புகழ்தல். ஓங்கும் எதிர்ச்சொல் தாழும். மூதேவிக்கு எதிர்ச்சொல் ஸ்ரீதேவி, அகடுவுக்கு மகடுவு, வந்தானுக்கு வந்திலான், நிறைக்கு குறை, வைதலுக்கு புகழ்தல். களிப்புக்கு எரிச்சல் துயரம். களிப்புனா மகிழ்ச்சி, அதுக்கு ஆப்போசிட் எரிச்சல் துயரம். அடுத்து திண்மைக்கு எதிர்ச்சொல் நொய்மை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணுங்கள். திண்மைக்கு நொய்மை, உடைமைக்கு வறுமை, வெற்றிக்கு கரந்தை, வஞ்சிக்கு காஞ்சி, உழுஞ்சைக்கு நொச்சி, தும்பைக்கு வாகை. திண்மைக்கு எதிர்ச்சொல் நொய்மை, உடைமைக்கு வறுமை, வெற்றிக்கு கரந்தை, வஞ்சிக்கு காஞ்சி, உழுஞ்சைக்கு நொச்சி, தும்பைக்கு வாகை. இது எல்லாமே அந்த பொதுவியல் திணைகள் வரும் இல்லைங்களா, ஒரு 12 திணைகள் இருக்கும், அதில் கொடுத்துருக்காங்க. வெற்றிக்கு இது நோட் பண்ணுங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்டாலும் கேட்குவாங்க. வெற்றிக்கு கரந்தை, வஞ்சிக்கு காஞ்சி, ஒழுஞ்சைக்கு நொச்சி, தும்பைக்கு வாகை. அடுத்து ஆண்டானுக்கு அடிமை, திண்மைக்கு நொய்மை. ஆண்டானுக்கு அடிமை, திண்மைக்கு நொய்மை. ஓகேங்க, நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் வேர்ட் 6th to 10th வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் வேர்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் வேர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அதான் 200க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்களா, 6th இருந்து 10th வரைக்கும், இதுவும் ஓல்டு புக்கு. உண்மை பொய்மை, உண்மைக்கு ஆப்போசிட் பொய்மை. நல்ல தீய, வன்மை மென்மை, அப்படின்னா தன்மை. காய்க்கு ஆப்போசிட் கனி. இம்மைக்கு மறுமை, அல்லவைக்கு நல்லவை. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை, நல்லக்கு எதிர்ச்சொல் தீய, வன்மைக்கு எதிர்ச்சொல் தன்மை, காய்க்கு எதிர்ச்சொல் கனி, இம்மைக்கு எதிர்ச்சொல் மறுமை, அல்லவைக்கு எதிர்ச்சொல் நல்லவை, இன்பத்துக்கு எதிர்ச்சொல் துன்பம். அடுத்து கனவுக்கு எதிர்ச்சொல் நனவு. கனவுக்கு எதிர்ச்சொல் நனவு, இரவுக்கு எதிர்ச்சொல் பகல், கருப்புக்கு எதிர்ச்சொல் வெள்ளை, பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு, மேலுக்கு கீழ், இனிப்புக்கு கசப்பு. உம்பர்னா மேலே. ஓகேங்களா, மீனிங் வந்து உம்பருக்கு மேலே, அதுக்கு ஆப்போசிட்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கனவுனா நனவு, கனவுக்கு எதிர்ச்சொல் நனவு, இரவுக்கு எதிர்ச்சொல் பகல், கருப்புக்கு எதிர்ச்சொல் வெள்ளை, பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு, மேலுக்கு எதிர்ச்சொல் கீழ், இனிப்புக்கு எதிர்ச்சொல் கசப்பு, உம்பருக்கு எதிர்ச்சொல் கீழே. உம்பருக்கு வந்து மேலேன்றது பொருள். அவளுக்கு எதிர்ச்சொல் மேடு, அவள்னா வந்து பள்ளம், அவளோட மீனிங் வந்து பள்ளம், அதற்கு எதிர்ச்சொல் வந்து மேடு. ஆர்வலர் அன்பில்லாதவர், ஆர்வலர்னா அன்புடையவர், அதற்கு எதிர்ச்சொல் அன்பில்லாதவர்னு அர்த்தம். ஈனும்னா பெரும்னு கொடுத்துருக்காங்க. ஈனும், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பெரும். ஈனும்னா வந்து கொடுக்கறது, இது வந்து கெட் பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் வேர்டு. ஆர்வம் விருப்பமின்மை, ஆர்வம்னா இன்ட்ரெஸ்ட் விருப்பம், அதுக்கு ஆப்போசிட் வந்து விருப்பமின்மை. நண்பு பகை, நண்புனா நட்பு, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பகை. வற்றல் மரம் வாடாத மரம், வற்றல் மரம் வாடிய மரம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து வாடாத மரம். நன்கணியர் விலகி இருப்பவர், நன்கணியர்னா நெருங்கி இருப்பவர், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து விலகி இருப்பவர். சேய்மைனா தூரம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அண்மை அருகில். சேய்மைனா தூரம், அண்மைனா அருகில். உவந்து வெறுத்து, உவந்துனா மன மகிழ்ச்சியோட, இங்கே ஆப்போசிட் வேர்டு வந்து வெறுத்து. மேலவர் மேலோர், மேலவருக்கு வந்து கீழவர், மேலோருக்கு கீழோர் வந்து ஆப்போசிட் வேர்டு கொடுத்துருக்காங்க. புகழ்ச்சால் பழியை தரும், புகழ்ச்சாலுக்கு எதிர்ச்சொல் வந்து பழியை தரும், புகழ்ச்சால் பழியை தரும். உணர்வுக்கு எதிர்ச்சொல் தீய எண்ணம், உணர்வுனா நல்லெண்ணம், அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் தீய எண்ணம். வேம்புக்கு எதிர்ச்சொல் இனிப்பான சொற்கள், வேம்புக்கு எதிர்ச்சொல் இனிப்பான சொற்கள். மிசைனா மேடு, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பள்ளம், மிசைனா வந்து மேடு, அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பள்ளம். அமர்ந்து வெறுத்து, அமர்ந்து வெறுத்து. இன்சொல்க்கு ஆப்போசிட் வன்சொல், இன்சொல்க்கு ஆப்போசிட் வன்சொல். துவாமை வளமை செழுமை, துவாமைக்கு ஆப்போசிட் வளமை செழுமை. நன்றி தீமை, நன்றி தீமை. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட். அழுகை, அதற்கு ஆப்போசிட் சிரிப்பு, அழுகைக்கு எதிர்ச்சொல் சிரிப்பு. முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை. ஏற்றம்க்கு இரக்கம், ஏற்றம்க்கு இரக்கம். உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு, உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு. ஒற்றுமைக்கு எதிர்ச்சொல் வேற்றுமை, ஒற்றுமைக்கு எதிர்ச்சொல் வேற்றுமை. இளையோருக்கு எதிர்ச்சொல்
முதியோர் இளையோருக்கு எதிர்ச்சொல் முதியோர். புரை குற்றம் உடையது. புரைனா குற்றம் உடையது. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து குற்றம் இல்லாத. குற்றம் இல்லாத. மேதைனா அறிவு உடையவங்க. பேதைனா அறிவு இல்லாதவங்க. அப்போ அறிவுடையவர்களுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அறிவு இல்லாதவர்கள். ஓகேங்களா. எய்யாமை வருந்தம். எய்யாமைக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து வருந்தம். எய்யாமைக்கு மீனிங் என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுடும் வருந்தாத. சுடும் வருந்தாத. துன்னலர் நண்பர். துன்னலர்னால் வந்து ஒன்று எதிரியாக இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து நண்பர். சாயினும் அதற்கு ஆப்போசிட் அழியாத. சாயுன்னா அழியிறது, வீழறது. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அழியாத. மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள், நிலையான பொருள். அதுக்கு ஆப்போசிட் வந்து நிலையற்ற பொருள். உருகுவார் வருந்த மாட்டார். உருகுவார்னா அப்படியே அன்பு வச்சுட்டாவே அப்படியே உருகுவாங்க பாருங்கள், அதுதான் வந்து வருந்த மாட்டார்னா எதனா ஒன்றுனா அன்பு வச்சவங்களுக்கு வருந்துவாங்க. இந்த பக்கம் வருந்த மாட்டார். கடுகி எதிர்ச்சொல் மெதுவாக, மெல்ல. உவப்பக்கு எதிர்ச்சொல் வருந்த. உடையாருக்கு எதிர்ச்சொல் வறியவர், இல்லாதவர். இல்லாருக்கு எதிர்ச்சொல் செல்வர். கடையருக்கு எதிர்ச்சொல் உயர்ந்தவர். ஏமாப்புக்கு எதிர்ச்சொல் பாதுகாப்பின்மை. காமுறுவர் விரும்பாதவர். காமுறுவர் விரும்பாதவர். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட். வேற்றுமை ஒற்றுமை. பேரிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள். இந்த பக்கம் எல்லாமே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் இந்த பக்கம் பார்க்குறோம். வேற்றுமைக்கு ஒற்றுமை, பேரிலக்கியங்களுக்கு சிற்றிலக்கியங்கள், எளிதுக்கு ஆப்போசிட் அரிது. பகைக்கு எதிர்ச்சொல் நட்பு. பகைக்கு எதிர்ச்சொல் நட்பு. பகலுக்கு எதிர்ச்சொல் இரவு. நகைக்கு எதிர்ச்சொல் அழுகை, சினம். பயனுடையாருக்கு எதிர்ச்சொல் பயனிலார். பயனுடையார் பயனிலார். பாராட்டுக்கு எதிர்ச்சொல் இகழ்ச்சி. பாராட்டுக்கு எதிர்ச்சொல் இகழ்ச்சி. தாழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் உயர்ச்சி. தாழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் உயர்ச்சி. நல்லொழுக்கம் தீயொழுக்கம். துறவரம் இல்லறம். துறவரம்னா இல்லறத்தை மறுத்து துறவரம் செல்றது. தீமைக்கு எதிர்ச்சொல் நன்மை. செலவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர். நயமிலக்கு எதிர்ச்சொல் நன்மை, இனிமை. ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல் வருத்தம். ஆனந்தம்னா மகிழ்ச்சி, அதுக்கு ஆப்போசிட் வருத்தம். பராபரம்னா மேலான பொருள், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து கீழான பொருள். நீர்வர் அப்படின்னா அறிவுள்ளவர், ஆப்போசிட் வேர்டு வந்து அறிவற்றவர். கேண்மைனா நட்பு, அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பகை கொடுத்துருக்காங்க. பேதையர்னா அறிவில்லாதவர், அப்போ ஆப்போசிட் என்ன கொடுக்கணும், அறிவுடையவர்னு கொடுக்கணும். நயம்னா இன்பம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து துன்பம் கொடுத்துருக்காங்க. நகுதல்னா சிரித்தல், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அழுதல். நகுதல்னா சிரித்தல், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அழுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல்னு மீனிங், அதற்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா பகைமை கொள்ளுதல்னு கொடுத்துருக்காங்க. இடித்தல் புகழ்ந்துரைத்தல். இடித்தல்னா கடிந்து சொல்வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், தூய தமிழில் சொன்னால் திட்டுறது. உயிர்த்து செலுத்துதல், இந்த பக்கம் செலுத்தாத. அல்லல் இன்பம், அல்லல்னா துன்பம், அதற்கு ஆப்போசிட் இன்பம். அடுத்து களைவது நீக்காது. ஊன்றும் தாங்காது. புனைதல் ஆப்போசிட் இகழுதல். புல் அதற்கு ஆப்போசிட் மேலான. புல்னா கீழான, அதற்கு ஆப்போசிட் வந்து மேலான. கலரும் ஆப்போசிட் வேர்ட் பேசாது. கலருக்கு ஆப்போசிட் வேர்ட் பேசாது. செற்றானுக்கு தோற்றான். செற்றானுக்கு தோற்றான். சூழ்விதி அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து தீவினை. தியங்கி ஆப்போசிட் வேர்டு வந்து மயங்காத. தியங்கிக்கு ஆப்போசிட் வேர்டு மயங்காத. வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. கலையும்க்கு எதிர்ச்சொல் நீங்காத. கலையும்க்கு எதிர்ச்சொல் நீங்காத. சேய்மைக்கு எதிர்ச்சொல் அண்மை. சேய்மைனா தூரத்தில், அண்மைனா அருகில். திடம் எதிர்ச்சொல் உறுதியற்ற. திடம்னா உறுதியான, எதிர்ச்சொல் உறுதியற்ற. ஆண்ட எதிர்ச்சொல் ஆன்ற, எதிர்ச்சொல் தாழ்ந்த. கடை எதிர்ச்சொல் பெருமை. அடுத்து மாய்வது அழியாதது. மாய்வதுனா அழிந்து போகிறது, அதுக்கு ஆப்போசிட் அழியாதது. நயன் கயமை. நயனுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மாயுரு நாளம் மிக சிறிய உலகம். மாயுரு நாளம்னா மிகப்பெரிய உலகம், இது வந்து ஆப்போசிட்டில் மிக சிறிய உலகம்னு கொடுத்துருக்காங்க. நீடிய தீரும். நீடியம்னா தீராது இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து தீரும். இருநிலம்னா சிறிய உலகம். இருநிலம்னா சிறிய உலகம். மாசற்ற
மாசற்றனா குற்றம் இல்லாத. ஆப்போசிட் வேர்டு வந்து குற்றம். மாலை நீங்காத. மடி சுறுசுறுப்பு. மடிதனா சுறுசுறுப்பு இல்லாமல். வியா அப்படின்னா சிறிய நிறையாத. வியானா பெரிய, நிறைந்த. இந்த பக்கம் வந்து சிறிய நிறையாத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது பார்க்கலாம், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அடுத்து நிலை பெறுதல், அழித்தல். நிலை பெறுதுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் அழித்தல். உளவாக்கல், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உள்ள லெவலில், ஆப்போசிட் வந்து அழித்தல். அதாவது உருவாக்குதல். நிலை பெறுதல் உளவாக்கல்னா உருவாக்குதலில் மீனிங் வரும். நீக்கல் ஆப்போசிட் வந்து உளவாக்கல், படைத்தல். இன்மைக்கு எதிர்ச்சொல் செம்மை. இன்மைக்கு எதிர்ச்சொல் செம்மை. ஓரலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். ஓராலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். ஓரால்னா விலகுதல், அதற்கு ஆப்போசிட் வந்து சேர்த்தல். மடவார்னா அறிவில்லாதவங்க, அதற்கு ஆப்போசிட் வந்து அறிவுடையவர். மடவார்க்கு ஆப்போசிட் அறிவுடையவர். மிக்கவை நன்மை. மிக்கவைனா தீமை, அதற்கு ஆப்போசிட் வந்து நன்மை. இன்னா அதாவது தீமை. இன்னா அந்த மீனிங்லாம் வந்து தீயவை, கெட்டது, அதுபோல். ஆப்போசிட் வந்து நல்ல. அடுத்து நோய்க்கிருப்பவர், பொறுக்காதவர். நோய்க்கிருப்பவர்னா பொறுமையாக காக்கிறது. இன்னா சொல் அப்படின்னா இனிய சொல் இல்லாதது, அது ஆப்போசிட் வேர்டு வந்து இனிய சொல். மருங்கு அப்படின்னா கிட்ட, ஆப்போசிட் வந்து தொலைவு. மருங்குனா பக்கம், அருகில், அதுபோல் சொல்லுவாங்க. கோலமுறு, அதற்கு ஆப்போசிட் வந்து அழகில்லாத. கோலம்னாவே அழகு தான், அப்போ கோலமுறுனா அழகுடைய, ஆப்போசிட் வந்து அழகில்லாத. உய்ய பிழைத்தல், ஆப்போசிட் வந்து பிழைக்காத. இன்னெல்லாம் துன்பம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். அடுத்து நல்கினார்னா கொடுத்தல். ஓகேங்களா, நல்கினார்னா கொடுத்தல், ஆப்போசிட் வேர்டு வந்து பெற்றார். பையுள் அப்படின்னா துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். ஓரான் அப்படின்னா உணராதவன், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து உணர்ந்தவன். அல்கு அப்படின்னா வந்து ஆப்போசிட் வந்து பகல். அல்லும் பகலும் சொல்லுவாங்கள்ல. அல்னா இரவு, அல்னா இரவு, எல்னா பகல். ஓகேங்களா, அல்னா இரவு, எல்னா பகல். இப்போ இரவுக்கு ஆப்போசிட் பகல். தலை, தலைனா முதல்னு சொல்லுவாங்க, அதற்கு ஆப்போசிட் வந்து இறுதி. ஆன்ற அப்படின்னா நிறையான, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் நிறையாத. கயவர் அப்படின்னா தீயவர், அதுபோல் வரும். மேல்குணமுடையவர் வந்து ஆப்போசிட் வேர்ட். களிறுனா ஆண் யானை, பிடினா தான் பெண் யானை. ஓகேங்களா, களிறு பிடின்னு கொடுத்தா கூட கரெக்டு தான். பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. ஆண் யானைக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பெண் யானை. பகிர்வதுனா சொல்கிறது, அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து சொல்லாதது. தூவா அப்படின்னா நுகராமல் இருக்கிறது, ஆப்போசிட் வேர்டு வந்து நுகருதல். அகன்று அப்படின்னா விலகி போகிறது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து விலகாத. பேதை அப்படின்னா அறிவில்லாதது, ஆப்போசிட் வேர்டு வந்து அறிவு. அருனா உருவமற்றன்னு சொல்லுவாங்க, அருவம்னு கூட ஒரு படம் வந்திருக்கும். அருனா உருவமற்ற, ஆப்போசிட் வேர்டு வந்து உருவம். உரு அரு. ஓகேங்களா, உரு அரு ஆப்போசிட் கரெக்டு. வேட்கைனா விருப்பம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து விருப்பமின்மை. அழகில அப்படின்னா அளவு, அழகிலனா அளவில்லாதது, ஆப்போசிட் வேர்டு வந்து அளவு. வெகல்னா விருப்பம் இல்லாத, அதுபோல் வரும். இங்கே சிறு விருப்பம். பொல்லா காட்சி பொய் தோற்றம், இங்கே வந்து மெய் தோற்றம் வந்து ஆப்போசிட் வேர்டு. கேண்மீன் அப்படின்னா கேளுங்கள், ஆப்போசிட் வந்து கேட்காதீர்கள். உரைதல் அப்படின்னா தயங்கு, ஆப்போசிட் வேர்டு வந்து தயங்காத. சரிங்க, உரைதல்னா தங்குதல், ஆப்போசிட் வேர்டு வந்து தங்காத. மாசில்னா குற்றமில்லாத, மாசில்லாத, இங்கே ஆப்போசிட் வேர்டு வந்து குற்றம். இடர்னா துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். இடர்னா வந்து துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். ஒப்புரவு அப்படின்னா வந்து உதவுதல், ஆப்போசிட் வேர்டு வந்து உதவாமை. வாய்மை அப்படின்னா உண்மை, அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பொய்மை. வாய்மைனா உண்மை, அதற்கு ஆப்போசிட் வேர்டு பொய்மை. மாற்றார்னா தீயவர், இல்லைனா வேற, அதாவது அயலார். மாற்றார்னா அயலார் போல், ஆப்போசிட் வேர்டு வந்து நண்பர் கொடுத்துருக்காங்க. துளையல்லார் ஆற்றலில் நிறைந்தவர். துளையல்லார்னா ஆற்றல் இல்லாதவர், ஆப்போசிட் வேர்டு வந்து ஆற்றலில் நிறைந்தவர். இன்மை அப்படின்னா அதாவது இல்லாமல் இருக்கிறது, ஆப்போசிட் வேர்டு வந்து செழுமை, வறுமையில் இருக்கிறது தான் இன்மைன்னு சொல்லுவாங்க. இரு நிலம்னா சிறிய நிலம். அடுத்து சகிப்பு தன்மைக்கு ஆப்போசிட் வந்து
பொறுத்து கொள்ளாமை. சகிப்புத்தன்மைனா தாங்கி கொள்வது, பொறுத்து கொள்ளுதல். அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து பொறுத்து கொள்ளாமை. அயலார் ஆப்போசிட் வேர்டு வந்து உறவோர். புகழ்வது சொல்லாதது. காண்டகு காணத்தக்காதது. காண்டகுனா காணுதல், அதுக்கு ஆப்போசிட் காணத்தக்காது. செற்றம்க்கு ஆப்போசிட் வேர்ட் மகிழ்ச்சி. செற்றம்னா வந்து துன்பம், அது போல் வேர்டிங்கில் வரும். சொற்ற சொல்லாத. சொற்றனா சொல்லுதல். பலபாடு பல இன்பம். பலபாடு அப்படின்னா பல இன்பம். அடுத்து இரும் பெறை அப்படின்னா சிறு பொறுமை. இரும் பெறைனா அது பெரியதாக இருக்கும், ஆப்போசிட் வந்து சிறு பொறுமை. துஞ்சினவர் அப்படின்னா உறங்கியவர், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து உறங்காதவர். வதைப்புண்டு அப்படின்னா துன்பம் பட்டு, ஆப்போசிட் வந்து இன்பம் அடைந்து. ஈதல்னா கொடுத்தல், அதற்கு ஆப்போசிட் வேர்ட் பெறுதல். உயர்ந்ததன்று, அதற்கு ஆப்போசிட் வந்து தாழ்ந்தது. உயர்ந்ததுன்னா உயர்ந்த மாதிரியே இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் தாழ்ந்தது. கேளிர்னா உறவல்லாதோர், உறவினர்கள் நண்பர்கள் அது போல் வரும், இங்கே உறவில்லாதவர்கள். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பார்த்துட்டா நமக்கு இந்த சீரீஸ் இப்போது இது அழகு 1ல் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா. நெகிழ ஆப்போசிட் தளராத. ததும்பி ஆப்போசிட் பெருகாத. பரிந்து வெறுத்து. இழுக்கம் ஒழுக்கமுடையவர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர், ஆப்போசிட் ஒழுக்கமுடையவர். ஓல்கார் அப்படின்னா விலகுபவர். விலகாதவர் ஓல்கார்னா ஆப்போசிட் வந்து விலகுவார். உறவோர் மன வலிமை அற்றோர். உறவோர்னா மன வலிமை உடையவங்க, அதுக்கு ஆப்போசிட் மன வலிமை அற்றோர். இடும்பைனா துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். தீராமைனா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நீங்காமல் இருக்கிறது, நீங்காமை, ஆப்போசிட் நீங்குதல். இகழ்னா அதாவது எதிரி அது போல் வரும், ஆப்போசிட் வந்து நட்பு. ஒடுக்கம் அடங்காமல் இருப்பது. ஒடுக்கம்னா அடங்கியிருப்பது, ஆப்போசிட் அடங்காமல் இருப்பது. பெருந்தகையத்து முன் செல்லும் தன்மையது. புறம் வேறார் வெளிப்படுத்துபவர், ஆப்போசிட் வேர்டு வந்து வெளிப்படுத்துபவர். ஒல்லியவர் ஆப்போசிட் அறிவில்லாதவர். ஒல்லியவர்னா அறிவுடையவர். செருணர் அப்படின்னா வந்து பகைவர், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து நண்பர். கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற, இங்கே வாய்ப்பு, ஆப்போசிட் வேர்டு. வணங்கி அப்படின்னா ஒருத்தரை வணங்கி மரியாதை செலுத்துறது, ஆப்போசிட் வந்து பணியாத. நோக்கினா ஆராய்ந்து பார்க்கறது, ஆப்போசிட் வேர்டு வந்து ஆராயாமல். தடக்கை அப்படின்னா வந்து பெரிய கைகள், இங்கே குறுகிய கைகள்னு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. உகந்த விரும்பிய, ஆப்போசிட் விரும்பாத. தேரானா ஆராய்ந்து பார்த்தல், ஆப்போசிட் தேரானா ஆராயாமல் இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் ஆராய்ந்த. புன்கண்ணா துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். கோரல்னா கோரல் நான் சொல்கிறேங்க, ஓகேங்களா. கொல்லாமை ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு சாய்காமை, அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அழித்தல். அழியாமல் இருக்கிறது சாய்காமை, அதற்கு ஆப்போசிட் அழித்தல். அல்னா வந்து இரவு, ஆப்போசிட் வந்து பகல். குறுகினா நெருங்காத விலகி அதுபோல். பவித்ரம்னா தூய்மை இல்லாதது. பவித்ரம்னா தூய்மையானது, அதற்கு ஆப்போசிட் வந்து தூய்மை இல்லாதது. இனிதீன் அப்படின்னா இனிமையானது, ஆப்போசிட் இனிமையற்றது. இன்னல்னா துன்பம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு இன்பம். தீர்கிலோன்னா ஒரு பிரச்சனை வந்து தீர்க்க முடியாமல் நீக்க முடியாமல் இருக்கிறது, ஆப்போசிட் வந்து நீங்குவேன். கடிதுனா ஃபாஸ்ட்டாக, அதுக்கு ஆப்போசிட் வந்து மெதுவாக. அடுத்து முடக்கினான், இது வந்து நிறுத்தினான் செலுத்தவில்லை. முடக்கினான்னா முடக்கி விடுறது வேலையை ஃபாஸ்ட்டாக, இங்கே வந்து ஆப்போசிட்டாக அப்படியே சைலண்ட்டாக விடுறது. அமையன் அப்படின்னா குற்றமற்றவன், இங்கே குற்றமுள்ளவன் கொடுத்துருக்காங்க. இளவல்னா தம்பி, இங்கே ஆப்போசிட் வந்து அண்ணன். துன்பம்னா இன்பம். உன்னேல்னா நினைக்காமல் இருக்கிறது, நினைக்கிறது. மன்னிய அப்படின்னா நிலை பெறாத. மன்னியனா நிலை பெற்ற, ஆப்போசிட் வேர்டு வந்து நிலை பெறாத. சேய்னா தூரம், அதற்கு அருகில் வந்து அண்மை. தெருளும் அப்படின்னா தெளிவில்லாமல் இருக்கிறது, ஆப்போசிட் தெளிவு. ஒல்லைனா ஃபாஸ்ட்டாக, அதுக்கு ஆப்போசிட் வந்து மெதுவாக. மல்லல்னா வளம், அதற்கு ஆப்போசிட் வேர்டு வந்து வளமற்ற. அம்னா அழகு, ஆப்போசிட் வேர்டு அழகில்லாதது. அல்லல்னா துன்பம், ஆப்போசிட் வேர்டு இன்பம். அழுங்கி அப்படின்னா வருந்துறது, ஆப்போசிட் வருந்தாமல். வீந்தான் அதாவது அழிந்தான், அதற்கு ஆப்போசிட் வேர்டு பிறந்தான். மெய்னா உண்மையான, ஆப்போசிட் பொய்மை. சீத்தையர்னா கீழையவர், ஆப்போசிட் வந்து மேலானவர். மூத்தனா நல்லா வந்து எல்லாத்துலேயுமே வந்து முதிர்ந்து இருக்கிறது, ஆப்போசிட் முதிராத.
கேண்மைனா நட்பு, ஆப்போசிட் வேர்டு வந்து பகை. தேர்ந்துனா ஆராய்ந்து பார்த்தல், ஆப்போசிட் வேர்டு ஆராயாமல். நோயினா துன்பம், ஆப்போசிட் வேர்டு இன்பம். பெற்றியார் அப்படின்னா பெருமை உடையவர், அதற்கு பெருமை அற்றார் தான் வந்து ஆப்போசிட் வேர்டு. தமர்னா ரிலேஷன், உறவுகள் அதுபோல் வரும். ஆப்போசிட் வேர்டு வந்து பகைவர். அடுத்து சூழ்வார் அப்படின்னா அறிவுடையவங்க, ஆப்போசிட் அறிவில்லாதர். சூழ்ந்து கொள்ளல், பகையாக்கி கொள்ளல். சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளல், ஆப்போசிட் வேர்டு வந்து பகையாக்கி கொள்ளல். தக்கார்னா தகுதி உடையவங்க, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து தகுதியற்ற சிறியோர். செற்றார்னா பகைவர், ஆப்போசிட் வேர்டு வந்து நண்பர். இடிக்கும்னா கடிந்து உரைக்கிறது, ஆப்போசிட் வந்து கடிந்துரைக்காத. ஏமாறானா பாதுகாவல் இல்லாமல் இருக்கிறது, இங்கே பாதுகாவல் கொண்ட. பொருள் அல்லர் அப்படின்னா தகுதி உடையவங்க அல்ல, கிடையாது, ஆப்போசிட்டில் தகுதி உடையவர். இருள்னா வந்து பகையவர், தீமை அதுபோல் சொல்லலாம். ஆப்போசிட் வந்து நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இருளுக்கு ஆப்போசிட் வெளிச்சம் கூட கொடுக்கலாம். நடலைனா துன்பம், ஆப்போசிட் வேர்டு வந்து இன்பம். நடலைனா துன்பம், ஆப்போசிட் வேர்டு இன்பம். தடகரி அப்படின்னா வந்து பெரிய யானை, ஆப்போசிட் வேர்டு வந்து சிறிய யானை. தடனா பெரிய. அனிதாய் அப்படின்னா வந்து பக்கத்தில், இது வந்து தொலைவில். கூண்ட அப்படின்னா சேராத, சேர்ந்த, இங்கே வந்து சேராத, ஆப்போசிட் வேர்டு. இரும்பினை அப்படின்னா வந்து பெரிய பானை, இங்கே சிறிய பானை கொடுத்துருக்காங்க. அனித்துனா அருகில், ஆப்போசிட் வந்து தொலைவில். அருகில் வந்து அருகில், ஆப்போசிட் வந்து தொலைவில். காதுனா வந்து அதுக்கு ஆப்போசிட் வந்து கொல்லாமல். பெருஞ்சிரம் அப்படின்னா சிறிய தலை. அலர்ந்தவர்னா செல்வர். போற்றார்னா புகழ்வார். இலைப்பாறுதல்னா உழைத்தல், ஆப்போசிட்டுக்கு இலைப்பாறுதலுக்கு ஆப்போசிட் வேர்டு உழைத்தல். போற்றார்னா போற்றாமல் இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து புகழ்வார். அளந்தவர்னா வறுமை உடையவங்க, அதற்கு ஆப்போசிட் வந்து செல்வர். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. 6th to 10th வரைக்கும் இருக்கிற தமிழில் நியூ அண்ட் ஓல்டு வந்து ஒரு சிங்கிள் வீடியோலே வந்து எதிர்ச்சொல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் இருக்கும், அதில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. இந்த நியூ மெட்டீரியல், அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ மெட்டீரியல் ரெடி ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் யூடியூப்லேயே சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.